V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தருணம் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தருணம் அப்படின்னா நல்ல நேரத்தில் உதவுவது, சரியான நேரத்துக்கு வருவது, தக்க சமயத்தில் காப்பாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்களை தான் தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதை தழுவிய ஒரு படம் தான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். இப்போவும் சில கிராமங்களில் சில நகர்ப்புறங்கள் கூட அது இருக்கும். ஒரே டிக்கெட்டில் 2 படம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் விட்டுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் எனக்கு ஒரே டிக்கெட்டில் 2 படம் பார்த்த திருப்தி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு படமாகவும் செகண்ட் ஹாப் ஒரு படமாக இருக்கும். ஒரே கதை அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு சாதா தோசை, 2ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு திருப்தியை கொடுத்த படம். மிக மிக சிறப்பாக வந்திருக்கு. முதல் பாகம் ஒரு காதல் தெளிவியும், 2ஆம் பாகம் ஒரு த்ரில்லராகவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை புகழ் அண்டு ஈடன் இவர்கள் இணைஞ்சு ஜென் ஸ்டுடியோ சார்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அரவிந்த் சீனிவாசன் கதை எழுதி இயக்கியிருக்காரு. ராஜா பட்டர்ஜி கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அருள் இளங்கோ சித்தார்த்தி எடிட் பண்ணியிருக்காரு. துர்பகா சிவா இசையமைச்சிருக்காரு. கிஷன் தாஸ், ஸ்மிருதி வெங்கட், ராஜ ஐயப்பா, பாலசரவணன் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்னையில் மிக உயர் ரக அடுக்குமாடி குடியிருப்பில் 2 வாலிபர்கள் 2 பேருமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. இதில் யார் வென்றார்கள் அப்படிங்கிறது முதல் பாகமும். 2ஆம் பாகம் ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையை யார் செய்தாங்க, இந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, கொலை செய்யப்பட்டது யார், கொலை எதற்காக அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லப்பட்ட படம் தான் இந்த படத்தோட ஒன்லைன். மிக சுருக்கமாக சொல்லிடலாம். மிக மிக ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். கதாநாயகன் கிஷன் தாஸ் ஒரு படத்தில் முதல் போலீஸ் அதிகாரியாக வர்றாரு. அதனாலே நம்ம முதல் காட்சி ஒரு என்கவுண்டர் சீன் கொடுத்துட்டாங்க. என்கவுண்டர் சீன் இது மிகப்பெரிய நடிகர் அப்படி நடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு துப்பாக்கி சுட்டாலும் அது மேலே போடாமல் தப்பிச்சு போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவர் அறிமுக நாயகன் அப்படிங்கிறனால, நிறையா ஒரு பரிச்சயமான முகம் இல்லைங்கிறனால இவருமே துப்பாக்கியில் குண்டு காயப்படுறாரு. கூட வந்தவங்கலாம் மரணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி அமைச்சது ஒரு யதார்த்தம் மீறாமல் இருக்குது. பொதுவாக தமிழ் சினிமாவில் எத்தனை பேர் புல்லட் அடித்தாலும் கதாநாயகன் மேலே படவே படாது. அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் யதார்த்தம் மீறாமல் பண்ணது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். என்றாலுமே ராஜன் ஐயப்பாங்கிறவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபியூச்சரில் நிறையா தமிழ் படங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சில படங்களை பார்த்துருக்கோம். அஜித் சாருக்கு தம்பியாலாம் நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு முகலட்சணம், கதாநாயகனுக்கு உண்டான அனைத்து சிறப்புகளும் இருக்குது. ஃபியூச்சரில் இனி கதாநாயகன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கதைக்கு பொருத்தமான ஒரு பதட்டம், முகபாவனை, அந்த பதட்டமான சீன்லாம் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து படப்படக்கிற மாதிரி காட்சியோட அமைப்புகள் அந்த பதட்டத்தை அந்த நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. பாலசரவணன் சொல்லவே வேணாம். எந்த படத்தில் அவர் நடித்தாலுமே அவரோட தனித்துவம் சரியாக தெரியும். இந்த படத்துலையும் அவர் ஒரு ஒயின் ஷாப் சீனாக இருக்கட்டும், பார் சீனாக இருக்கட்டும், வீட்டில் நடக்கிற அந்த பதட்ட காட்சியில் சரி, இவரோட நடிப்பு இவர் யதார்த்தம் நடிக்க அவங்க ஒரு பதட்டத்தில் அந்த காட்சியை ரொம்ப அழகாக நகைச்சுவை பண்ணி ஆடியன்ஸை நல்லா சந்தோஷப்படுத்திடுறாரு. இந்த படத்தோட முதல் கதாநாயகன் அப்படி சொன்னோம்னா அரவிந்த் சீனிவாசன் இயக்குனரை தான் சொல்லணும். இயக்குனரோட புத்திசாலித்தனம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சாதாரணமாக முதல் பாகம் வை எக்ஸ்பிரஸ் மாதிரி போகும். 2ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகும். முதல் பாகம் ஒரு காதல், ஒரு பொண்ணுக்காண்டி 2 பேரும் மாற்றி மாற்றி அவர் குறை சொல்கிறது, இப்படிமா படம் ஒரு வழக்கமான சினிமா மாதிரி போனாலும் 2ஆம் பாகம் இவங்க பண்ண விஷயம் இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிச்சாகணும். ஏன்னா கதாநாயகன் அந்த காட்சி அமைப்புகள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கொலை நடந்தால் அதை அந்த பாடியை வெளியிலே எடுத்து போக முடியாது. பட் ஆனால் அங்கேருந்து இவங்க தப்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ கொஞ்சம் கூட சினிமாத்தனம் இல்லாமல் யதார்த்தமும் மீறாமல் பயங்கரமான புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்துறது இயக்குனரோட மிகப்பெரிய சாமர்த்தியம் சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இனி அடுத்தடுத்து நிறைய படங்கள் இவர் நிச்சயமாக பண்ணுவார். உயர்ந்த நட்சத்திர இயக்குனர் சொல்லுவாங்களா, அந்த இடத்துக்கு இவர் வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட புத்திக்குமை, இவரோட அறிவாற்றல் இந்த படத்தில் தெரிய வருது. எல்லா டெக்னீஷியன்ஸுமே, எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், இசையமைப்பாளர் இருக்கட்டும், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மிகைப்படுத்தி சொல்லாமல் குறையாகவும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுகோலை ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியனும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் புகழ் தயாரிப்பாளருக்கு நல்ல புகழை கொடுக்கும், இயக்குனருக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். எல்லா நடிகர்களுக்குமே இந்த படத்தில் நல்ல நற்பெயர் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமீபத்தில் இப்போ புஷ்பா 2 பார்த்துருப்போம். கதாநாயகனை கையை கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க. அதுலேயும் சண்டை போட்டு அவர் ஜெயிக்கிறாரு. ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் அப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டியில் இவரை கையை லாக் பண்ணிடுவாங்க. அதுலேயே அவர் ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு உச்ச நடிகர் அப்படிங்கிறனால ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் உச்ச நடிகர் இல்லை, இப்போ தான் வளர்ந்து வர நடிகர். ஆனால் இவருமே யதார்த்தம் மீறாமல் இவர்
லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ பாடல் காட்சியிலும் சரி, பாடல் காட்சியில் டான்ஸும் சரி, சண்டை காட்சிகளோட பங்களிப்பும் சரி, மிக சரியாக யதார்த்தம் மிராமல் பண்ணதான் ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை நடித்த நடிகர்களுக்கும் சரி, தொழில்நுட்ப கலைஞர் சரி, நற்பெயர் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி அந்த படம் நிச்சயமாக உதவும் அப்படிங்கிறத ஒரு சினிமா பார்வையாளனா நிச்சயமாக நம்புகிறேன்.